கிறிஸ்துவின் அன்பான சகோதரர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லோரையும் வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். நம் ஆண்டவரும் மீட்பரும் உலக ரட்சகரும் உன்னத தேவனுமாய் இருக்கிற நம் ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென். ஆக அவருடைய பாதத்தை தேடி வருகிறது, ஆண்டுடைய ஆலயத்தை தேடி வருகிறது, ஆண்டுடைய சமூகத்தை தேடி வருகிறது நம்ம எல்லாருக்கும் கிடைத்த ஒரு விசேஷமான ஒரு பாக்கியமா இருக்கிறது. ஆகவே ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே ரெக்மன்ஸ் ஃபாதர் பாடுகிற ஒரு அருமையான ஒரு அர்ப்பணிப்பு பாடல். ஆண்டவரே, அமர்ந்திருப்பேன் ஆண்டவரே உம்முடைய அருகினிலே, சுவாமி சாய்ந்திருப்பேன் யோவானை போல உம்முடைய தோளினிலே, ஆண்டவரே மார்பினிலே சாய்ந்திருப்பேன், தோளினிலே சாய்ந்திருப்பேன். இயேசையா என் நேசரே, அவர் ஆண்டவரே எங்களை நோக்கி நீர் அன்பு கூர்ந்தீர். அந்த அன்புக்காக இந்த பாதையில் வருகிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல். Thank you Jesus. Hallelujah. அமர்ந்திருக்கிறேன் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே விசேஷமா. ஆமென் ஆமென். Thank you Lord. அமர்ந்திருப்பேன் அருகிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே, அமர்ந்திருப்பேன் அருகிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. இயேசையா என் நேசரே, அன்பு கூர்த்தி ஜீவன் தந்தி. சொல்லுகிறவாய். இயேசையா என் நேசரே, அன்பு கூர்த்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி அமர்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் அருகிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. எல்லாரும் சொல்லமா. அமர்ந்திருப்பேன் அருகிலே, சாய்ந்திருப்பேன் தோளினிலே. இயேசையா என் நேசரே, அன்பு கூர்த்தி ஜீவன் தந்தி. எல்லோருமாய். இயேசையா என் நேசரே, அன்பு கூர்த்தி ஜீவன் தந்தி. நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. துதிப்பாடி அமர்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம். நேசிக்கிறேன் உம்மைத்தானே, நினைவெல்லாம் நீர்தானையா. நீங்க பாட்டுகளோடு கூட சேர்ந்து மகிழ்ந்திருப்பேன் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம். ஹல்லேலூயா. இதுக்காக தாங்க
ஆண்டவர் நம்ம எல்லோரையும் அவருடைய சமூகத்திற்கு அழைக்கிறார், அவருடைய பிரசனத்திற்கு அழைக்கிறார். அவருடைய அன்பின் சமூகத்தில உங்களையும் நம்மையும் அழைக்கிறது இதுக்காக தான் நம்மை முழுமையாய் அர்ப்பணித்து, ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நான் அருகில் வந்து அமர்ந்திருப்பேன், ஆண்டவரே உம்முடைய தோளில் நான் ஆட்டுக்குட்டியை போல நான் சாய்ந்திருப்பேன், என் மேய்ப்பரே, என் இயேசுவே, என்னை நேசிக்கிறவரே, அன்பு கூறுகிறவரே, எனக்காய் ஜீவனை தந்தவரே, உண்மையே நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அருமையான வெள்ளிக்காக மக்கள் கூட கூடி ஸ்தோத்திரம் சுவாமி. இதோ இந்த காலையிலே எங்கள் ஆவி ஆத்மா சரீரங்களை உடைய அன்பு கரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் எங்கள் மத்தியிலே நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உடைய அன்பின் கரம் இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தது, இனிமேலும் எங்களோடு கூட இருக்கிறமைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமைக்கு எங்க எல்லாரையும் நீர் அழைத்து வந்தீர, நன்றி ஆண்டவரே. எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் இங்க வந்திருக்கிற அன்பார்ந்த சகோதர சகோதரிகள் குடும்பத்தார், இந்த ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய அன்பு கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த யூடியூப் வழியாய், பேஸ்புக் வழியாய், வீடியோ வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே தேவன் தாமே இதை அநேகருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுகிற அத்தனை ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து, ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை ஆசீர்வதித்து நடத்தும். இந்த நல்ல ஆண்டவரே, பிறந்த இந்த மாதத்திலே பிறந்த நாள் கொண்டாடுகிற ஊழியம், திருமண நாளை கொண்டாடுகிற எல்லா பிள்ளைகளையும் இந்த துவக்க ஜெபத்திலே உங்க ஆண்டையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அதனால நாங்கள் ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ ஒரு அற்புத அடையாளங்கள் நடக்கட்டும். அப்படியே செய்கிறதற்காய் நன்றி. வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், உண்மையே ஆராதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். வாங்க நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை ஆராதனை செய்வோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராய் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஆகவே நாம சேர்ந்து அவரை துதிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி பரலோகத்திலே தேவனை துதிக்கிற ஒரு துதியின் சத்தத்தை தேவன் நம்ம மத்தியிலே கேட்க விரும்புகிறார். ஆகவே சேர்ந்து சொல்லலாம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசுத்தமாக இருந்த நம் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்த பரிசுத்தமுள்ள தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்திருக்கிறார். இந்த நாள் முழுதும் தேவன் கிட்ட ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பரிசுத்தமான பாறை, பரிசுத்தமான பேச்சு, பரிசுத்தமான காதுகளை கேட்க, பரிசுத்தமான வழிகளை நடக்க என்னையும் எங்க குடும்பத்தையும் எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தையும் உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம் துக்கங்கள் எல்லாம் தேவன் சந்தோஷமாய் மாற்றி விடுவார். ஆகவே இதே பாடல் புஸ்தகத்திலே 176வது பாடல், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த நாட்களிலே நிறைய குடும்பங்களிலே மரணம் நடந்திருக்கிறது. ஆகவே அந்த ஒவ்வொரு குடும்பங்களுடைய துக்கங்கள் எல்லாம் கர்த்தர் சந்தோஷமாக மாற்றணும். அதே போல இந்த மாதத்திலே யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ உங்களுடைய எல்லா துக்கங்களையும், எல்லா சாரோஸ் turn into joy அப்படியே கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, thank you Lord. நன்றி, நன்றி. 176வது பாடல். ஆமென். நன்றி துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும்படி எல்லாம் நன்மையான காரியங்கள் எல்லாருமாய் கைப்பற்றி ஆமென். உங்கள் கவலைகள் கண்டு எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, நீ கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியதை செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். என்ன செய்யணும்? கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். எல்லோருமாய் கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். Thank you, Lord. முருகனுடைய இல்லத்தில் இருக்கிறார். உடைத்த உள்ளங்களெல்லாம் தேவன் காண்கிறார். Amen. காய்கள் அனைத்தும் கட்டுகிறாராம். நம் கண்ணில் யாவரும் தெரிவார். Thank you. ஆமென். ஆமாண்டவரே. நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். உடைந்த இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளத்தை காண்கின்றார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், Amen. கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். நம் கண்ணீர் துடைக்கிறார், நம் கண்ணீர் துடைக்கிறார். ஆகவே கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். ராணிக்கு மேலாக அவர் நம்மை சோதிக்கவே மாட்டார். அந்த சோதனை வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ள நிலையும் தேவ நமக்கு தருவார். அப்படியே கலங்கின்ற உள்ளத்தை பாருங்க. தானிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். ராணிக்கு நேராக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிலும் தருவார், தப்பிச் செல்ல வழி செய்வார். தாங்கிடவே தருவார், உன்னை தப்பிச் செல்ல வழி செய்வார். செல்ல வழி செய்வார், நாம் தப்பிச் செல்ல வழி செய்வார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அடைந்துவிடும். ஆமென், ஆமென். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் அடைந்துவிடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம், கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கைவிட மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே நாம் கலங்க கூடாது என்று சொல்லிதான் தேவன் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொருத்தையும் பார்த்து சொல்றார், நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கேன், நீ கலங்காதே, நானும் தேவன் என்று சொல்கிறார். யோபு சொன்னாராம்,
இதோ நான் நன்மையான காரியங்கள் எனக்கு வரும் என்று நினைத்தேன், ஆனா தீமையான காரியம் வந்துவிட்டது. ஆனாலும் நான் இரட்டத்தனையான நன்மையான காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டார். இந்த நாளில் நாம நினைக்கலாம், எவ்வளவு செபிக்கிறேன், எவ்வளவு கண்ணீர் விடுறேன், என் வியாதிக்காக, என் குடும்பத்துக்காக எவ்வளோ நான் செபிக்கிறேன், ஆனாலும் இதுக்கு ஒரு விடுவு இல்லையா என்று சொல்லி இந்த நாளில அங்கலாய்த்து ஆண்ட சமூகத்தில் ஓடோடி வந்திருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லுகிறார், குறைவுள்ள காரியங்களை கர்த்தர் நிறைவாக மாற்றுவார். ஆகவே நீ கலங்காதே, உன்னுடைய கஷ்டத்துக்கு மிஞ்சி நான் ஏதோ உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். ஆமா, அந்த ஒரு பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். நம்ம செபிக்க போறதுக்கு முன்னால வாக்குத்தத்த வசனம் இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கொடுக்கிற ஒரு பிளெஸிங் வேர்ட் என்ன என்று சொல்லி, ஸ்டே வித் ஜீசஸ், ஆண்டவரோடு கூட இருங்கன்னு சொல்லிட்டு வசனத்தை பார்க்க போகிறோம். 63:3. எஸ், அத்தியாயம் 63 வாக்கியம். சங்கீதம் 63:3. ஆமென். Psalms 63 chapter verses 3. Because your steadfast love is better than life, my lips will praise you. ಆಮೆನ್. ನಿನ್ನ ಪ್ರೇಮಾನುಭವವು ಜೀವಕ್ಕಿಂತಲೂ ಶ್ರೇಷ್ಠ. ನನ್ನ ಬಾಯಿ ನಿನ್ನನ್ನು ಕೀರ್ತಿಸುವುದು. ಹೌದು. ஆமென். 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 தமிழ்ல பார்க்கலாமா? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் ಉಮ್ಮೈ ತುದಿக்கும். ಆಮೆನ್. ಪ್ರಾಣಕ್ಕಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿರೋದು ನಿಮ್ಮ ಕೃಪೆಯು. ಅದನ್ನು ನೆನೆಸಿ 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 ನಾನು ನನ್ನ ತುಟಿಯಿಂದ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರವನ್ನು ಸಲ್ಲಿಸುತ್ತೇನೆ. ಮೈ ಲೈಫ್ ಇಸ್ ವೆರಿ ಗ್ರೇಷಿಯಸ್. உங்க கிரேஸ் உடைய என் லைஃப் ரொம்ப பெருசு இல்ல. ஆகவே my lips will praise you. ஆமென். ஹalleluya. இன்னைக்கு அததான் நாம செய்ய போறோம். ஆண்டவரே, எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. அப்பா, உங்க சமூகத்தில் கொண்டு வந்தீரே, நன்றி. முடியலதான், ஆனா நடக்க வச்சீரே, அதற்கு நன்றி என்று சொல்லி அந்த நாவுகளால தேவனை துதிக்கலாமா? இப்போது சொன்ன வசனம் பாருங்க, என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, ஆகவே என் உதடுகள் எல்லாம் உம்மை துதிக்கும். துதிக்கலாமா? கண்களை மூடி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். 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 Thank you Lord. நீங்க சொல்லுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க நன்றி சொல்லணும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாம தேவனை ஸ்தோத்திரிக்கணும். ஆமென். 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 கிருபை பெரியது ஆண்டவரே. உம்முடைய தயவு பெரியது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய இரக்கம் பெரியது. இந்த ஜீவன் கொடுத்தீரே, அப்பா, நடக்க வச்சீரே, சமூகத்துக்கு வர வச்சீரே, இந்த நாளை கொடுத்தீங்களே, இந்த நாளை பார்க்காத பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. உயிரோடு இந்த குடும்பம் இருக்கிறாங்க. கர்த்தர் நீர் எங்களை ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள். அதற்காக உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மையே மகிமைப்படுத்துகிறோம். உம்மையே நாங்க நன்றி சொல்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. ஆமா ஆண்டவரே, எங்கள் உதடுகள் உம்மை துதிக்கும் ஆண்டவரே. எங்கள் உதடுகள் உமக்கு நன்றி சொல்லும் ஆண்டவரே. இந்த உதடுகள் அநேக பேருக்கு உம்மை குறித்து சொல்லும் ஆண்டவரே. நன்றி, 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 நன்றி. Thank you Lord. Hallelujah. 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 வந்த யாவரையும் கர்த்தர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லும்போது கர்த்தர் இந்த கரத்தை பிடிச்சுக்குவார். சொல்லுங்க, எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஆமென். அப்போ இந்த வேளையில நம்ம செபிக்க போகிறோம். கருத்துக்கள் இருக்கிறது. ஆகவே வேகமாக ஒவ்வொரு கருத்துக்களுக்காக ஜெபம் பண்றோம். ஃபர்ஸ்ட் அந்த சமூகத்திலே ஊழியக்கார பிள்ளைகளை, ஊழியக்கார பிள்ளைகள் இந்த மத்தியிலே, நம்ம மத்தியிலே நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. ஆனா அதே சூழ்நிலையில நிறைய பேருக்கு பலவீனங்கள் தாக்கி இருக்கிறது. ஆகவே ராஜா, ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த வேதத்தின் மகத்துவங்களை எந்தெந்த இடத்துல யாரெல்லாம் எடுத்து உரைக்கிறாங்களோ அவங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க என்று சொல்லி அந்த கர்த்தரப்பு கொடுத்து ஊழியக்கார ஜெபம் பண்ணுவாங்க. நல்ல ஆண்டவரே, அருமையான வேலைக்காக நன்றி. ஆண்டவரே, என் ஊழியக்காரர் என்னை கனப்படுத்துகிறதுனாலே நான் அவர்களை கனப்படுத்துவேன் என்று சொல்லி, ஆண்டவரே, வாக்கு கொடுத்த தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே ஊழியம் செய்கிற
ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை ஆண்டவரே தீப ஊழியம் பண்ற, கடித ஊழியம் பண்ற, டெலிபோன் ஊழியம் பண்ற, கூகுள் ஊழியம் பண்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மிஷனரிமார்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிராம ஊழியர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வீடுகள் தூரம் போய் செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர் தாமே ஊழியக்காரரையும் ஊழியக்காரிகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதித்து ஆண்டவரே சபை ஊழியம் செய்கிறதான ஒவ்வொரு சபை ஊழியக்காரர்களையும் மூப்பர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உதவியாளர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கண்காணிப்பாளர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் தாமே ஒவ்வொரு ஊழியக்காரர்களை தேவன் ஆசீர்வதித்து இந்த நாளிலே நீர் அவர்களுக்கு பக்கத்துணையாய் இருக்கிறதற்காய் நன்றி, வெளிப்படுத்துகிறதற்காய் நன்றி, திறப்படுத்துகிறதற்காய் நன்றி. மிக தைரியத்தோடு இயேசுவின் நாமத்தினால அன்பு நிறைந்தவர்களாய், தயவு நிறைந்தவர்களாய், கிருபை நிறைந்தவர்களாய், மற்றவர்களுக்கு புத்தி சொல்கிறவர்களாய் நீர் மாற்றுகிறதற்காய் நன்றி. ஆண்டவரே வந்திருக்கிற எங்கள் ஊழியக்கார குடும்பங்களை கூட உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்தும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே. ஊழியக்காரர்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு நாள் உங்க ஜெபத்துல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தட்டும். அவங்க குடும்பங்களுக்கு ஏற்ற காரியத்தை கர்த்தர் செய்யட்டும். அடுத்ததாக ஆண்ட சமூகத்தின் இந்த நாளிலே எல்லாருக்கும் தெரியும் டீச்சர்ஸ் டே. அது எல்லா டீச்சர்ஸ் கர்த்தர் கொடுக்கலாம். நாமும் படிச்சிருக்கிறோம், நம்மளுக்கும் டீச்சர்ஸ் இருக்காங்க. இப்ப நம்ம பிள்ளைங்க படிச்சு இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைகளுடைய பேரு பிள்ளைங்கலாம் வந்து டீச்சர்ஸ் கிட்ட படிச்சிருக்கிறாங்க. நீங்க கூட எங்க மேரிஸ் பிரகாஷ் வந்து ஒரு டீச்சரா இருந்திருக்கிறாங்க, ஜெயம்மா ஒரு டீச்சரா இருந்திருக்கிறாங்க, ஜெசியம்மா ஒரு டீச்சரு. இப்படி பாருங்க எங்க வீட்டுல எங்க ஜோனா கூட டீச்சரா இருந்துச்சு. அப்படியே நிறைய பிள்ளைங்க டீச்சர்ஸுங்க. அது ஆண்டவருக்கு திரும்ப கொடுத்த ஆண்டவரே இந்த டீச்சர்ஸ்க்கு எல்லாம் நீங்க ஆசீர்வதிங்க. முக்கியமாக நான் ஒவ்வொரு டீச்சர்ஸுகளுக்கும் நாம எங்க பிள்ளைங்க படிச்ச டீச்சர்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், எங்க வீட்டுல பிள்ளைங்க கொஞ்ச நேரம் தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, வந்துட்டு கொஞ்சம் முன்னு தூங்கிடுவாங்க. ஆனா டே ஃபுல்லா உங்ககிட்ட தான் எங்க பிள்ளைங்க ஸ்பெண்ட் பண்றாங்க. ஆகவே அந்த பிள்ளைகள்லாம் உங்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அவங்ககிட்ட அவங்களுக்காக நாங்க ரொம்பவே ஜெபம் பண்ணுவோம். முக்கியமாக அவங்ககிட்ட நிறைய அவங்களுக்கும் நம்ம போல ஒரு மனுஷத்தரமா பாடுள்ள பிள்ளைகள் வீட்டு வேலையை மற்ற காரியெல்லாம் முடிச்சு அவங்க அந்த ஸ்கூல்ல வந்து அந்த பிள்ளைங்களுக்கு டீச் பண்றதுக்குள்ளயோ கர்த்தர் எவ்வளவு பெரிய கிருபை அந்த டீச்சர்ஸுக்கு கொடுக்கணும். ஆகவே இந்த நாளும் வயதானாலும் பிள்ளைகளுக்காக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிற டீச்சர்ஸ்கள் அநேகர் உண்டு. ஆகவே எல்லா டீச்சர்ஸ்களையும் ஒப்பு கொடுக்க நிறைய நாட்கள ஃபாதர்ஸ் எடுத்து நடத்துறாங்க, நிறைய பிரீச்சர்ஸ் எடுத்து நடத்துறாங்க. முக்கியமாக நம்முடைய போதகர்கள் கூட நமக்கு டீச் பண்றாங்க. அவங்க கத்து கொடுத்ததுனாலதானமா இன்னைக்கு இந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் என்னன்னு என்று தெரிஞ்சிச்சு. இப்படிப்பட்ட எல்லா டீச்சர்ஸ்மார்களும் கருத்து ஒப்பு கொடுக்கிறோம். பரலோகத்தின் ஞானத்தினால அவர்களை நிரப்புங்க என்று சொல்லி அந்த கருத்து ஒப்பு கொடுத்து எல்லாரும் கண்கள் மூடி கதைகளை அப்படியே உயர்த்துங்க. உயர்த்தி ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய வல்லமை நம்மையும் வரும். ஒவ்வொரு பிள்ளைகள் டீச்சர்ஸுக்கும் போகும். ஆகவே ஜெபம் பண்ணாமா ஒரு சுருக்கமாக அப்படியே ஜெபம் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். உங்களுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க, உங்களை ஒப்பு கொடுங்க, டீச்சர்ஸ்களை ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். அது மற்ற கிரேஸ் வந்து டீச்சர்ஸ்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நல்ல தகப்பனே எல்லா டீச்சர்ஸும் கரங்களோட Psalms 32:8 நீங்க சொன்னீங்க, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியில உன்னை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். கொடுத்த வாக்குத்தத்தின்படி எங்களை சிறு வயதுல இருந்து எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வளர்த்த ஒவ்வொரு டீச்சர்ஸுடைய கரங்களோட கத்த டீச்சர் அப்படிங்கிற அந்த ப்ரொஃபஷன்ல ஒவ்வொருத்தரும் நிலைநிறுத்த இருக்கிறீரே அதுக்காக புதுசா ஜாயின் ஆகிற டீச்சர்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற டீச்சர்ல இருந்து ரிட்டையர் ஆகிற ஒவ்வொரு டீச்சர்ஸும் இந்த கரங்களை இன்னும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஞானத்தை கொடுக்கிற அந்த டீச்சர்ஸையும் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. இருக்கிற பிள்ளைகளையும் ஃபேமிலியும் இந்த கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இது வரைக்கும் அவர்கள் இந்த டீச்சர் ப்ரொஃபஷனல் அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறேன். மற்ற பிள்ளைகளுக்காக எஜுகேஷன் கொடுத்த அந்த டீச்சர்ஸ் பிள்ளைகளை நீ அளவில்லாமல் இப்போது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு ஆசீர்வாதங்களோடு கர்த்தர் பிளஸ் பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷித்த விதமாக எங்களை வளர்த்த எங்களோட பேரண்ட்ஸ் கூட எங்களோட டீச்சர்ஸாக நீங்க ஒவ்வொரு பேரண்ட்ஸ் நீங்க ஆசீர்வதிங்க. எங்களுக்கு எது நல்லது கெட்டது என்று கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுடைய ஹெல்த்தையும் நீங்க பிளஸ் பண்ணுங்க. ஆனா இது புரிந்து கொள்ளாம அநேக பிள்ளைகள் எத்தனையோ விதமான வலைகளுக்குள்ள போய்கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த ஒவ்வொருத்தருடைய அன்பை
அவங்களுக்கு புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் எங்கள் மத்தியில இருக்கிற ஜெயமாவுக்காக ஸ்தோத்திரம், மேரி ஆண்டிக்காக ஸ்தோத்திரம், ஜெசி அம்மாக்காக ஸ்தோத்திரம், இன்னும் அநேக டீச்சர்ஸ் உடைய கரங்க நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். டேனி மாமாக்காக ஸ்தோத்திரம், ஜோனத்தாவுக்காக ஸ்தோத்திரம். அவங்க செய்கிற அந்த ப்ரொஃபஷன் நீங்க அளவில்லாமல் ஆசீர்வதிங்க. வயது முதிர்ந்தாலும் ஏசப்பா அநேக பிள்ளைகளுக்கு டியூஷன்ஸ் எடுத்து நிறைய பேர் அண்ட் பிப்ளிக்கலா எங்களுக்கு கத்துக் கொடுக்குற ஒவ்வொரு டீச்சர்ஸும் உள்ள கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். பாஸ்டர் லூயிஸ் டாடி கூட உள்ள கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுக்கு கொடுக்கிற செய்தியின் வழியாக உண்மை இன்னும் அதிகமாக எடுத்துக் கொள்கிற பாக்கியத்தை தேவனுடைய மூலியமா கொடுக்கிறதுக்காக கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நல்லவராக தெரியாதுக்காக நன்றி ஏசப்பா. ஒரு விஷயம் எல்லா தேவ ஊழியத்திலையும் அவங்க எங்களுக்காக கத்துக் கொடுக்கிற ஒவ்வொரு வேத பாடங்களையும் மற்றும் எல்லா டீச்சர்ஸும் இந்த கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொருத்தருக்கும் பலத்தையும் சக்தியும் ஞானத்தையும் கொடுத்து அநேக நாட்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து உங்களுடைய நாமத்தை எடுத்து சொல்லுகிற பிள்ளைகளாக நீர் மாற்றுகிறதுக்காக எல்லாவற்றும் இந்த கரங்களை ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தினாலே நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி. இப்போதைக்கு நம்ம குடும்பத்திலே மகன் டேனியல் டீச்சர் வேலையிலிருந்து அந்த மகனுக்கு தேவன் போதுமான ஆயுசு நாளில் வெளியும் தந்து எல்லா பிள்ளைகளையும் ஞானத்தோடு நடத்த ஒரு மியூசிக் டீச்சர் ஆகவும் ஒரு ஸ்கூல்ல ஒரு பணி பண்ற அந்த மகனை செய்து கொண்டிருக்கிற மகனை கட்ட அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். அதே போல ஆண்ட சமூகத்திலே இது இந்த நாட்களில இங்க எழுதி கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். பேரை சொல்ற ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால ரஞ்சித் குமார் அவர் வேலைக்காக சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் அவருடைய வேலையை கட்ட ஆசீர்வதிக்கிறோம்னு சொல்லிட்டு அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல குமாரி அம்மா அவங்களுக்கு முட்டி வலி அதிகமா இருக்கிறது. அந்த குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? குமாரி அம்மாக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல ஜெகதீஷ் என்ற ஒரு சகோதரன் பயங்கரமான ஒரு சிக்னஸ்ல இருக்கிறாரா. கர்த்தர் அந்த சிக்னஸை நீக்கணும், நல்ல ஒரு நார்மல் கண்டிஷன் வரணும்னு சொல்லிட்டு அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதே போல மகன் ஸ்டீவன் அவருக்கு மேரேஜுக்காக பெற்றோர்கள் போய் பேச போகிற இடங்களிலே எந்த ஒரு தடையிடாமல் அந்த திருமணத்துக்காக கர்த்தருடைய கரம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகன் பிரீட்டம் அந்த மகனுக்கு திருமண நாட்கள் வருகிற நாட்கள் இருக்கிறது. தேவைகள் எல்லாம் கட்டு சந்திக்கப்பட வேண்டும். தேவனுக்குள்ள வந்த அந்த குடும்பத்தை தேவன் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அஸ்வின் என்ற ஒரு மகனுக்கு கூட திருமணமாக போகிறது. அந்த மகனுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? மகன் டேனியல் அவங்க வீட்டுக்காக அந்த பிள்ளைகள் அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒரு ஏற்ற வீடை கர்த்தர் அவங்களுக்கு அடையாளமாய் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த நாட்களிலே மகன் தாஸ் ஆரோக்கிய தாஸ் சகோதரனுக்கு அதிகமான சுகர் அதிகமான பிபி ஆகி கை கல்லாம் வீங்கிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் டெஸ்டிங்காக போயிருக்கிறாங்க. கர்த்தருடைய கரம் அந்த மகனோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்தின் கண்ணீரெல்லாம் தேவன் துடைக்க வேண்டும், தேவன் தைரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அதே போல மத்தியிருக்கிற சுந்தரி அந்த மக்களுக்கு கூட பயங்கரமான முட்டி வலிகள், அந்த முட்டி வலிகள் நீங்க அந்த மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். மேரி அம்மாக்கு கூட இருக்கிறதான அந்த கால் வலிகள் வயிற்று காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்ட கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெசி அம்மாக்கு இருக்கிறதான இது இப்பொழுது இன்னைக்கு அதுக்கு அதிகமான இரும்புல அதோ அந்த ஜுரங்கள் எல்லா கால்கள் வீக்கம் எல்லாம் எல்லாவற்றையும் மாற்றி போட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாமா? லட்சமாக்கு இருக்கிற இந்த பிரீத்திங் ப்ராப்ளம்ல இருந்து பரிபூர்ண கர்த்தர் அவருக்கு கொடுக்கிறோம்னு சொல்லிட்டு அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சகோதரி மேரி பிரகாசம் அந்த மகளுக்கு இருக்கிறதான எல்லா உடல் சௌக்கியங்களை கர்த்தர் இன்னும் அதிகமாய் சுகத்தை கொடுத்து பலவீனங்களை அகற்ற வேண்டும் என்று சொல்லி மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாம். வந்திருக்கிற ஜெயம்மா அந்த அம்மாக்கு கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாரம் அந்த பிள்ளைகள் தேவனை அறிகிற அறிவு வர வேண்டும், அதிகமாய் தேவனோடு கூட அவர்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் இந்த குடும்பத்தை சந்திப்பதற்காக கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், உம்மையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சொன்ன ஒவ்வொரு கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் பதிலை கொடுக்க போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். முக்கியமாக இந்த நாட்களிலே நிறைய இடங்களில் மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழைகளாக அநேக குடும்பங்கள் வீதியிலும் திக்கற்றவர்களா இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்காக அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே மழையிலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களோடு கூட நீங்க இருங்க ராஜா. நாங்கள் இருப்பதற்கு ஒரு இடங்களை கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. நிறைய பிள்ளைகள் ஆண்டவரே
வசதி இருந்தும் எல்லாமே அழிந்து போகிய தகப்பனே, எதுவுமே இல்லாத ஆண்டவரே இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு நீரே அந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க தேச தலைவர்களுக்கு நல்ல ஞானங்களை கொடுத்து அப்பா அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு உதவிகரங்களை நீட்ட எங்க தேச தலைவர்களை தொடுங்க தகப்பனே. அப்பா என் கர்த்தர் நீர் பெரியவர் ஆண்டவரே. மொழிகள் பாஷைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் மத்தியஸ்தராய் இருந்து எல்லா பிளவுகளையும் மாற்றப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நிறைய பேர் பிசினஸ்ல இருக்கிறாங்க ஆண்டவரே, நிறைய பேர் கடைகளை வச்சிருக்கிறாங்க, ஒரு சில்லறை கடை, ஒரு சில்லறை காய்கறி வியாபாரங்கள், எல்லா பிசினஸை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. நான் உன் கையில பிரயாசத்தை ஆசீர்வதிப்பேன், அதுல பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொன்னீங்க. பெரிய பிள்ளைகள் சம்பளங்கள் குறைந்திருக்கிறது ஆண்டவரே, தேவைகள் ஏராளம் இருக்கிறது ஆண்டவரே. அந்த குறைந்த சம்பளத்துல நிறைய பேர் கடன் பட்டு இருக்கிறாங்க ராஜா. கர்த்தாவே கடன்களை திருப்பி குறிக்க அவங்களால முடியல சுவாமி. மன இறங்குங்க தகப்பனே. அவங்களுக்கு எவ்வளவு சிக்க ஆனாலும் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் போக முடியாத சூழ்நிலை இருக்கிறாங்க ராஜா. கர்த்தர் உங்க கடன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க ராஜா. கர்த்தாவே நீரே சந்திக்கிறதுக்காக வாகனங்களில் வேலைக்கு போகிற பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க ராஜா. வெளியூர்ல வேலை செய்கிற பிள்ளைகளோடு கூட நீங்க இருங்க. ஏற்ற பிள்ளைகளுக்கு சம்பளங்கள் பிசினஸ்கள் கூடி வர கர்த்தர் உதவி செய்யுங்க ராஜா. அப்படியே கர்த்தர் செய்ய போகிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இந்த நாளிலே நீர் கொடுக்க போகிற வேத வசனங்களுக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே நீங்க பேசுங்க ஆண்டவரே. நிறைய வார்த்தைகளை கேட்டு இருக்கிறோம், ஆனா நிறைய கடைபிடிக்கிறது தகப்பனே. ஆனால் வருகிற நாட்களிலே நாங்கள் வாழ்கிற நாட்கள் கொஞ்சம் தான் ஆண்டவரே. வெறும் ஆண்ட சமூகத்தில் இருக்கும் போது மாத்திரம் நாங்கள் பயபக்தவளா இல்லாம வெளியே ஜனங்கள் மத்தியிலே கூட நாங்கள் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்க இந்த வேதத்தின்படி நாங்கள் நடக்க ஆண்டவரே கர்த்தர் கிருபை செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறமைக்காக உமக்கு நன்றி. முக்கியமாக திருமணமாகாத பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற துணையை நீங்க கொடுக்கணும்னு காத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அடையாளங்களை நீங்க காண்பீங்க ராஜா. அதற்காக நாங்க உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். இந்த மாதத்திலே யாருக்கெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் இருக்கிறதோ இயேசுவின் நாமத்தினாலே மனதார அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் அவர்களை வாழ வைக்கிறமைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாட்டு முழுவதும் கருத்துல புகெடுக்கிறோம். கர்த்தரை இங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க. துதி ஸ்தோத்திர கன மகிமையெல்லாம் உங்க ஒருவருக்கே கொடுத்து நேற்றும் இன்றும் மாறாத இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினாலே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறவர்கள் மகிமை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். Thank you. God bless you all. தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பாக ஆண்டவரே, தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சீங்க, என்னை ஆசீர்வதிக்கிறீங்க, இன்னுமா என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அதுக்காக நன்றி என்று சொல்லி அந்த கர்த்தருக்கு கொடுத்து ஒரு சில அடிப்பாடல்களை பாடி நம்மள நினைக்கிறாரா இல்லையா? நினைக்கிறாரா இல்லையா? தயவுசெய்து எல்லாரும் விழுத்திருந்து தேவகுமாரா என்னதான் நினைச்சு நீங்க அழுத்தீங்க ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்ம தெரிஞ்ச பாடல் தான் ஒரே ஒரு அடிப்பாடல். எல்லாருமே சேர்ந்து நம்ம பாடுவோம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். தேவகுமாரா தேவகுமாரா நம்ம பார்ப்போம். ஜெபங்களை கேட்டவரே, எங்களை நினைச்சவரே, எங்களை அழைத்துக் கொண்டு வந்தவரே நன்றி. ஆமென் ஆமென். Thank you Lord. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆமென். தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் எங்கே போவேனா. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிருங்க, தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருங்க. நம் நினைவாகவே இருக்கிறார். அவர் கொஞ்சம் இல்ல அதிகமாய் நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். நிறைந்த பாத்திரங்கள் நினைச்சிருக்கிறார். எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி நினைச்சிருக்கிறார். நன்றி அப்பா.
செய்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதளித்தவன் நான், இது உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறந்தெடுத்தவன் நான், இது உலகே அறியும். உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்கள் இல்லாமல் எப்பொழுது விடியாதே. உறவாத என்னில் நீர் உறவாடி, நீங்கள் இல்லாமல் எப்பொழுது விடியாதே. நீங்கள் இல்லாமல் எப்பொழுது விடியாதே. நீங்கள் இல்லாமல் எப்பொழுது விடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைச்சிருக்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. நீங்க நினைச்சாய் ஆசி வந்தாய், என்னை மறந்தாய், எங்கே போவேன். நீங்க நினைச்சாய் ஆசி வந்தாய், என்னை மறந்தாய், எங்கே போவேன். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மை நினைக்கிறவர் ஒருவர் உண்டு என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதை குறித்து கவலை வேண்டாமா, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கணவன் எழுந்து, மனைவி எழுந்து, பிள்ளைகள் எழுந்து தவிக்கிற இந்த நாட்களில் ஒவ்வொருவரையும் தேவன் நினைச்சிருக்கிறார். அவன் நம்மை ஆசீர்வதிப்பார். வேதத்தை எடுத்துக்கொள்ளலாம். தேவன் நம்மோடு கூட பேசட்டும். தேங்க்யூ. Hallelujah. Praise the Lord. Hallelujah. பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் மகத்துவங்களையும் நாம செலுத்துவோம். கர்த்தர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றைய நாளிலும் கூட ஒரு சுருக்கமான செய்தியை நம்ம கேட்க போகிறோம். கடந்த வாரம் செவ்வாய்க்கிழமை கொடுத்த அந்த செய்தியோடு கூட இரண்டாவது பகுதியாக என் கிருபை ஈஸ் கிரேஸ், அதாவது தேவ கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்ற தலைப்புல ஈஸ் கிருபை ஈஸ் கிரேஸ் அப்படின்ற தலைப்புல ஒரு சுருக்கமான செய்தியை நம்ம பார்க்க போகிறோம். ஆக பிரியமானவர்களே, இந்த நாளில ஆரோக்கியதாசுக்காக நம்ம ஜெபித்தோம். அந்த மகனை தேவன் தாமே பரிபூர்ண சுகத்தை கொடுத்து மனைவி பிள்ளைகளுக்கு நல்ல ஆறுதலை கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கணும். அதே நேரத்துல யாருக்கெல்லாம் நம்ம ஜெபித்தோமோ அவர் கிருபை, சொல்லுங்க, யார் கிருபை? அவர் கிருபை நம்மோடு கூட இருந்து தேவன் மகிமையான காரியங்களை செய்யணும். அவர் கிருபை நமக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாரையும் அவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, நீங்க பார்த்துக்காங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க ஆண்டவரே, அப்பா நீங்க எங்களை கைட் பண்ணுங்க ஆண்டவரே என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு கூட நம்ம ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ಕೀರ್ತನೆ 23ನೇ ಅಧ್ಯಾಯ ಅದರಲ್ಲಿ 6ನೇ ವಾಕ್ಯ. அதுல 6 வசனங்கள் இருக்கிறது. தாவீது தன் வாழ்க்கையில அடைந்ததான பலவிதமான காரியங்களை குறித்து இங்க பைபிள் சொல்லுகிறது. ஆக இந்த காரியத்தை அவர் ஜெபிக்கும் போது விசேஷமான ஒரு பாடலாய் கூட பாடுகிறார். 23வது சங்கீதம் 6வது ವಚನ 6ನೇ ವಾಕ್ಯ 23 6ನೇ ವಾಕ್ಯ ಅದರಲ್ಲಿ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ತಾರೆ ನೋಡಿ. इंग्लिश Psalms 23 6th verse கடைசி ஒரு வசனம், மிக அருமையான ஒரு வசனம். இங்க தேவனை உணர்ந்தவராய் தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். 23:6 ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವೂ ಕೃಪೆಯೂ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ನಾನು ಸದಾ ಕಾಲವು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 23:6 Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. ஆமென். ஹல்லேலூயா. இந்த ரெண்டு காரியங்களை வாசிக்கும் போது ஒரே அர்த்தம் தான். ஆனா
இதுல கன்னடால நல்ல ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, மறுபடியும் படிக்க சொல்றாங்க. கன்னடால படிங்க. நிச்சயವಾಗಿ ஹalleluya. இதுல வேற வாக்கியங்கள் இல்ல, ஆனா வேற மீனிங்ல இருக்குது. ஆனா அதே மீனிங் தான். நான் என்ன சொல்றாரு பாருங்க, நிச்சயமாகியும் ஆண்டவரே என் உறுதியாக வாக்குத்தத்தம் பண்ற ஆண்டவரே, எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி ஆண்டவரே, நிச்சயமாக, ஒரு சிலர் சொல்லுவாங்க சத்தியமாக அப்படின்னு கூட சரி, உண்மையாக ஆண்டவரே அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அந்த வார்த்தையை தான் நிச்சயವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ, ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವು ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. அல்லேலூயா. இந்த சுபா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அர்த்தம் ஆசீர்வாதம், பிளெஸிங், நன்மையான காரியம். சுபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? சுபம் உண்டாகட்டும், நலம் உண்டாகட்டும். இந்த பிராமண குடும்பத்தில் அதிகமா சொல்லுவாங்க சுபம் உண்டாகட்டும், சுபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி, ஆசீர்வாதம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஆக பிரியமானவர்களே, இந்த ஒன்றிலிருந்து நீங்க தொடர்ந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை ருசி பார்த்த தாவீது அவர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு மேய்ப்பரா இருக்கிறார். அவருக்கு மாத்திரம் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் இயேசு மேய்ப்பரா இருக்கிறார். சொல்லுங்க, இயேசு எனக்கும் மேய்ப்பரா இருக்கிறார், என் குடும்பத்திற்கும் மேய்ப்பரா இருக்கிறார், என் சபைக்கும் மேய்ப்பரா இருக்கிறார், முழு உலகத்திற்கும் அவர்தான் மேய்ப்பரா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் தமிழ்ல சொல்கிறது, ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே நான் உயிர் வாழ்கிற நாளெல்லாம் உம்முடைய கிருபையும் நன்மையும் என்னை தொடர்ந்து வரும் ஆண்டவரே. அதான் நிச்சயமாகி ஆண்டவரே, உம்முடைய கிருபையும் உம்முடைய நன்மையும் என்னை தொடர்ந்து வரட்டும் ஆண்டவரே. ஒருவேளை நான் உம்மை விட்டு தூரமாய் போனாலும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை மாறவே மாறாது. அவங்க ஆண்டவருடைய கிருபை ஒருபோதும் மாறவே மாறாது. ஆண்டவர் மிக விசேஷமாய் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை நம்ம கவனித்து பார்ப்போம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு அந்த ஆண்டவருடைய கிருபைக்கு அளவே கிடையாது. அப்படிப்பட்ட விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உன் வாழ்க்கையில என் வாழ்க்கையில செய்து கொண்டு வருகிறார். தாவீதுக்கு செய்தது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கணக்கிட முடியாதுங்க, கணக்கிடவே முடியாது. யோபு வாழ்க்கையில் அவர்கள சொல்றதை பார்க்கல, எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் செய்கிறவர் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தேவனை துதிக்கிறதை நீங்களும் நானும் பார்க்கலாம். ஆக நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கும் மகிமையான காரியங்களை செய்கிற தேவன் தாமே அவருடைய கிருபையினாலே உங்களையும் நம்மையும் அழைத்து நடத்துகிறவராய் இருக்கிறார், காண்கிறவராய் இருக்கிறார், காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். வசனம் ஜீவனுள்ள நாளெல்லாம் ஆண்டவரே உமது கிருபை. அதனாலதான் இதுக்கு தலைப்பு வச்சோம், அவருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துவின் கிருபை. கடந்த நாட்கள்ல கூட பார்த்தா இல்லையா, அவருடைய கிருபை இல்லாம நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க வந்திருக்கிறவங்க அவருடைய கிருபையில வந்திருக்கிறவங்க இல்லையா, அவர் வர முடியாதவங்க ஆண்டவர் அடுத்த நாட்கள்ல அவர்களை கட்டாயமாக கொண்டு வரணும் இல்லையா. நம்ம எல்லாருக்கும் தெரியும் யாருடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்று சொல்லி. ஆக அவருடைய கிருபையினால்தான் இன்றைய நாள் வரைக்கும் நாம உயிர் வாழ்கிறோம். கடந்த நாட்கள் கூட பார்த்தோம் இல்லையா, 2 கொரிந்தியர்ல 12வது அதிகாரத்துல 9வது வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டார். என் கிருபை உனக்கு போதும்பா, உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளங்கும், கட்டாயமாய் விளங்கும். என்னுடைய கிருபை எப்போதும் உன் கூட இருக்கும், அதுல ஒரு மாற்றமும் கிடையவே கிடையாது என்று சொல்லி ஆண்டவர் இங்க விசேஷமான காரியங்களை ஆண்டவர் உனக்கும் எனக்கும் அவர் தருகிறவராய் இருக்கிறார். இல்லையா? இந்த வார்த்தைகளை கவனிங்க. இதுல 2 வித்தியாசத்தை நான் சொல்றேன். அதுக்குள்ளாக யோவான் 11வது அதிகாரம் 29வது வசனத்தை அங்கே பாருங்க. தேவனுடைய அந்த கிருபை எப்படிப்பட்டது, அவர் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்டது. இன்னைக்கு காலையில நீங்க ஏஞ்ச உடனே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனோம், நீங்க வெள்ளிக்கிழமை இந்த உபாச கொடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வந்துச்சா இல்லையா? அந்த ஞாபகத்தை கொடுத்தவர் யார், அழைத்தவர் யார், அவருடைய கிருபை எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லுது. 11:29 11:29. And when she heard it, she rose quickly and went to him. 11:29. அவர் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தார். சரி,
கரெக்டா தானா? அதுதான் யோவான் 11வது அதிகாரம் 29. 28 படிங்க. 28. இவைகளை சொன்ன பின்பு அவன் போய் தன் சகோதரனாகிய மரியாளை ரகசியமாக அழைத்து போதகர் வந்திருக்கிறார், முன்னே அழைக்கிறார் என்றார். இங்க ஒவ்வொரு காரியங்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, துக்கமாய் இருக்கிற வீட்டுக்கு தேவன் தம்முடைய கிருபையை தந்து, அவருடைய இரக்கத்தை தந்து, கிருபையும் நன்மையும் உன் வாழ்க்கையில தொடரும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற அந்த குடும்பத்திற்கு ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறதை இங்க நாம விசேஷமாய் பார்க்கலாம். அல்லேலூயா. அதோடு கூட மாத்திரம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய அன்பு எப்படி இருக்கிறது, அவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது. ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் போயிருந்தல்ல. நம்ம கடந்த நாள்ல பாடணும் இல்லையா, நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. அந்த கிருபை ஒவ்வொரு நாளும் காலையில புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் அப்படியே வச்சுக்கணும். ஆக அப்படிப்பட்ட தேவன் புனித பவுல் சின்னப்பர்வடியாக ரோமன்ஸ் 11th சாப்டர்ல அங்கே 29th வேர்ட் அங்க பாருங்க, அங்க மிக அருமையாய் சொல்லப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு வசனம். ரோமன்ஸ் 11th சாப்டர்ல 29th வேர்ட் எல்லாமே கிருபை குறித்து தான், எல்லாமே ಅವருடைய கிருபை தான். ಹೋದಮ್ಮ 11:29. ದೇವರು ವರಗಳನ್ನು ಅನುಗ್ರಹಿಸುವುದಕ್ಕೂ ಜನರನ್ನು ಕರೆಯುವುದಕ್ಕೂ ಪಶ್ಚಾತ್ತಾಪ ಪಡುವವನಲ್ಲ. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை வரங்களும் நல்ல கவனிங்க. தேவனுடைய கிருபையால் கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு வரங்களும் ஆசீர்வாதமும் நன்மையும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறவே மாறாது. அல்லேலூயா. என்ன அற்புதமான ஒரு சத்தியம் பாருங்க. தேவனுடைய கிருபை வரங்களும் கிருபையாய் கிடைக்கப்பட்ட ஒவ்வொரு வரங்களும் தேவன் யாரை முன்குறித்து அழைத்தாரோ, ஊழியத்திற்காக, ஜெபத்திற்காக, ஆலயத்திற்காக, பாடத்திற்காக, ஜெபிக்கிறதற்காக, இசைக்கருவிகளுக்காக அந்த வரங்கள் மாறவே மாறாது. ஆகவேதான் இன்னைக்கு டீச்சர்மார்களுக்காக நம்ம அதிகமா நம்ம ஜெபிச்சோம் இல்லையா. நிறைய டீச்சர்மார்களுக்கு கூட நாங்க சொல்ற காரியம் உண்டு. உங்களுக்கு நிறைய பிள்ளைங்களை வந்து டென்ஷன் பண்ணுவாங்க இல்லையா. நீங்க வீட்டுல இருந்தே ஒரு டென்ஷன்ல வருவீங்க, எப்படி வருவீங்க. ஆனா இங்க வந்த உடனே ஒரு சில பிள்ளைங்க எல்லாம் சொல்ற பேச்சு கேட்க மாட்டாங்க, டென்ஷன் ஜாஸ்தி ஆகும். ஆனாலும் கூட தயவுசெய்து உங்க ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக, உங்க பிள்ளைகளுக்காக, உங்க கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்காக முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரேயர் பண்ணிட்டு வாங்க. அப்போ பேசுற வாய், கூட பேசுகிற வாய், தேவையில்லாத வார்த்தைகளை பேசுற வாயை கூட தேவன் அழித்திடுவார், சமாதானப்படுத்துவார். அதே போலதான் அந்த இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களுக்காக கூட நாங்க ஜெபம் பண்ணும்போது, இந்த எக்ஸாம் டைம்ல வந்து இன்ஃபென்ஜிஸ்ல வந்து அந்த பிரின்சிபல் எங்களை கூப்பிடுவார். இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணும்போது அவர்களுக்காக நாங்க சொல்லுவோம், நீங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் ஒவ்வொரு டீச்சர்மார்களுக்காக, சார்மார்களுக்காக, பிரின்சிபால்மார்களுக்காக நீங்க என்ன பண்ணோம், ஜெபம் பண்ணோம். நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற டீச்சர்மார்களை நீங்க ஆசீர்வதிங்க, சார்மார்களை ஆசீர்வதிங்க, பிரின்சிபாலை ஆசீர்வதிங்க. இவ்வளோ பெரிய ஸ்கூல் அவர் நடத்துறாரு ஆண்டவரே, அவருக்கு போதுமான ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அநேக ஆலோசனைகள் கொடுக்கப்படும். இங்க வசனம் பாருங்க என்ன சொல்லுது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவருடைய அழைப்பும் மாறவே மாறாது. அல்லேலூயா. வருஷ காலம் வருதோ இல்லையோ, டீச்சர் வேலைக்கு போறோமோ இல்லையோ, ஆனா டீச்சர்ஸ் டே வருதா இல்லையா, கவர்மெண்ட் ஹாலிடே கிடைக்குதா இல்லையா, சத்தியா. ஒவ்வொரு டீச்சர்மார்களை கூட ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறோம். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அவருடைய கிருபை வரங்களும் தேவன் அழைத்த அழைப்பும் ஒருபோதும் மாறவே மாறாது. இங்க ரெண்டு காரியம் பாருங்க. அதாவது என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு பவுலுக்கு சொன்னார். ஆனால் அதே நேரத்துல அன்னை மரியாளுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். ஏன்னா இந்த நாள்ல அந்த நாளை நம்ம நினைக்கிறது ரொம்ப நல்லது. பாக்கியவதியான ஒரு பாக்கியத்தை செய்தாங்க, ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாங்க. அவர்களைப் போலதான் ஒவ்வொரு சகோதரிமார்களும் ஒவ்வொரு பெண்களும் வர வேண்டும் என்று சொல்லி, ஏன்னா அவங்க பெண்ணா இருக்கும் போதுதான் தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. தாயாய் ஆன பிறகு ஆனால் எல்லாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சரித்திரம் சொல்லுது.
நேரம் கிடைச்சா அவங்களுடைய சரித்திர புத்தகம் எந்த எடுத்து பாருங்க. அவங்க வாழ்க்கையில செய்த காரியம் என்ன தெரியுமா? தேவனால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க, தேவனை விசுவாசித்தவங்க, என் ஆன்மா ஆண்டவரை போற்றுகிறது என்று சொன்னவங்க. அவங்க வாழ்நாள்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரலோகம் சென்ற பிறகு, அந்த பெந்தெகோஸ்தே நாளிலே அபிஷேகம் பெற்ற பிறகு ஊர் ஊரா போய் கப்ரியேல் தூதன் எப்படி என்னை சந்தித்தான், என்ன வாழ்த்துதல் சொன்னார், எப்படியெல்லாம் என்னை வழிநடத்துறார், ஆண்டவர் என்னை எப்படியெல்லாம் வழிநடத்தினார், எகிப்துக்கு போகும்போது எப்படி இருந்தது, எகிப்திலிருந்து பெத்லகேம் போகும்போது எப்படி இருந்தது, இந்த குழந்தையை பெற்றெடுக்கும் போது எப்படி இருந்தது, அநேக வாசல் மூடப்பட்டது, நான் மாட்டுத் தொழுவத்தில் தான் குழந்தையை பெற்றெடுத்தேன், அப்பொழுதெல்லாம் தேவன் என் கூட எப்படி இருந்தார் என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் போய் சாட்சி சொல்லி வாழ்ந்தார்கள். அல்லேலூயா. அதைத்தான் இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத்தியில ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். நம்முடைய சாட்சி தாங்க, நம்முடைய சாட்சியின் வார்த்தை தான், நம்முடைய சாட்சியின் வாழ்க்கை தான், நம்முடைய சாட்சியின் பார்வை தான், நம்முடைய சாட்சியின் செயல் தான் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது என்ற அர்த்தம். இங்க பவுலுக்கு அவர் சொன்னார், அவர் தான் 14 நிருபங்கள் எழுதுங்க. ஊழியத்திலே அதிகமாய் ஊழியம் செஞ்சாரு அவர் தான். ஒரு சில வசனங்களை சொல்றாரு, நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், அதிகமாய் உபத்திரவப்படுறேன் அப்படின்றார். நான் அதிகமா பிரயாசப்பட்டேன், இதை செய்யணும் அதை செய்யணும், இங்க போனோம் அங்க போனோம் அங்க போனோம் எல்லாம் பண்ணேன். அதிகமா கஷ்டப்பட்டது கூட நான் தான், அதிகமா வியாதி அடைஞ்சது கூட நான் தான். 24 மணி நேரம் கல்லர்களால் நான் தண்ணிக்குள்ளவே இருந்தேன். 1க்கு 4 முறை அதாவது சவுக்கடி அடியப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அநேக காரியங்களை தீமோத்தேயு புத்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே மிக அருமையாக சொல்லுகிற வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். அவர் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டார். அப்ப கூட அவர் என்ன சொல்றார், நான் விசுவாசத்தை ஓட்டி முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக் கொண்டேன், இதுவரைக்கும் ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. பத்தியா, அவருடைய கிருபை வரங்கள் மாறவே இல்லை, அவருடைய அழைத்த அழைப்பு மாறவே இல்லை. ஆண்டவரே நான் என்ன செய்யணும் ஒப்பு கொடுத்தாரு. ஓ ஊருக்குள்ள எழுந்து போ, நீ செய்ய வேண்டியதை அங்க சொல்லுவாங்க. அங்க அனனியா தீர்க்கதரிசியுடைய இங்க என்னென்ன செய்யணும் எல்லாத்தையும் சொன்னாங்க. கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆனா இந்த பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் இங்க லூக்கா 1 அதிகாரத்துல வாங்க, அதுல 28வது வசனம் பாருங்க. கப்ரியேல் தூதனே மரியாள் இருந்த வீட்டை தேடி வந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நீங்க அந்த கருணாமயுடு அந்த ஜீசஸ் என்ற அந்த படத்தை நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கப்ரியேல் தூதன் வரும்போது இவங்க பைபிள் படிச்சுக்கிறாங்க, இவங்க ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. அதாங்க சத்தியம் இல்லையா? யார் ஒருவர் ஜெபம் பண்றாங்களோ அவங்க வீட்டை தேடி இயேசு வருவார். யார் ஒருவர் தங்களை ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டை தேடி இயேசு வருவார். மார்த்தாலும் மரியாளும் கண்ணீரோடு கூட இருந்தாங்க. அவங்க கண்ணீரை துடைக்க இயேசு வந்தார். இயேசு பின்னாடியே போன பேதுருவை நினைத்து அவங்க மாமி வீட்டுக்கு நேரா போனார் இல்லையா? 100க்கு அதிபதி அவன் மிக மிக வேதனையோடு கூட இருந்தான். அவன் வேதனையை நீக்க, நீ போ உன் மகள் உயிரோடு கூட இருந்திருப்பார், நீ போ உன் வேலைக்காரன் உயிரோடு கூட இருந்திருப்பார் அப்படின்னு சொன்ன வார்த்தையை விசுவாசித்த ஒவ்வொரு வீட்டுக்கும் இயேசு வந்தார். ஆக அன்பானவர்களே, அன்னைக்கு அன்னை மரியாள் ஜெபித்த போது அவருடைய கிருபையை அவளுக்கு கொடுக்க தோ இங்க பைபிள் சொல்லுகிறது. 28வது வசனம் 28 லூக் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 28 கன்னடத்திலே இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சீக்கிரம். And he came to her and said, Greetings, O favored one, the Lord is with you. Amen. Hallelujah. Grace favors one. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுது? Grace favors for you. Hallelujah. Favor. என்ன சொல்ற ಅರ್ಥಮ பாருங்க. ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದಮ್ಮ 28 ಆ ದೂತನು ಆಕೆಯ ಬಳಿಗೆ ಬಂದು ದೇವರ ದಯ ಹೊಂದಿದವಳೇ ಹೊಂದಿದವಳೆ ನಿನಗೆ ಶುಭವಾಗಲಿ, ಕರ್ತನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇದ್ದಾನೆ. Hallelujah. அங்க என்ன சொல்லுது? கிரேஸ் ಫೇವರ್ಡ್ என்று சொல்லுகிறார். கன்னடத்தில் என்ன சொல்லுது? ಅವರ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದವಳೆ அப்படின்னு சொல்லுகிறார். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப தமிழ்ல படிக்கிறாங்க பாருங்க. என்ன சொல்லுது? அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து அன்னை மரியாள் ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருந்த நேரம், அதான் ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்த நேரம். இந்த லூக்கா 1 அதிகாரத்திற்கு நீங்க டிரான்ஸ்லேட் பைபிள்ல நீங்க தலைப்பு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க பைபிள் சொல்லுகிறது கப்ரியேல் தூதன் மரியாளை வாழ்த்துதல் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இதுதான் தலைப்பு. டிரான்ஸ்லேட் பைபிள்ல நீங்க படிச்சு பாருங்க, பழைய இங்கிலீஷ் பைபிள்ல படிச்சு பாருங்க.
கப்ரியேல் தூதன் மரியாளை வாழ்த்துதல் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. இதாங்க கிருபை, இதான் தயவு. என்ன சொல்றாரு பாருங்க, கப்ரியேல் தூதன் வந்து அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளவே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். இந்த ஜெபம் தான் விசேஷமான ஒரு ஜெபங்கள். இது வரைக்கும் நல்ல கவனிங்க. என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்கிற வார்த்தைக்கும் கிருபை பெற்றவளே என்று சொன்ன வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டு. நீ போப்பா, என் கிருபை கிடைக்க போ அப்படின்ற மாதிரி. இங்க என்ன சொல்லுது, என்னுடைய கிருபையை உனக்கு நான் தருகிறேன் அப்படின்ற மாதிரி. அந்த கிருபையை அவங்க என்ன பண்ணாங்களா, பெற்றுக்கொண்டாங்களாம். தேவனுடைய தயவை பெற்றுக்கொண்டாங்க, இரக்கத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனாலதான் சீடர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்க கல்வாரி சிலுவையில. முதலில் நான் மரியாதும் அன்னை மரியாதும் இன்னொரு மரியாதும் இந்த கல்லறையில நின்று காத்துக் கொடுத்தாங்க. எத்தனை பெரிய அற்புதம் பாருங்க. கடைசி நாள் வரைக்கும் ஆண்டவரே தோ உனக்கு நான் அடிமையா இருக்கிறேன், வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும். கடைசி வரைக்கும் இருந்தது அவங்கதான். ஆண்டவரை விடவே இல்லை. கடைசியில் அந்த சிலுவையிலிருந்து அவங்களை எரிக்கினது அவங்க மடியில தான். அதான் சரித்திரம் சொல்லுகிறது. என் கிருபை உனக்கு போதும் என்ற அந்த வார்த்தைக்கும் கிருபை பெற்றவளே என்ற அந்த வார்த்தைக்கு வித்தியாசம் உண்டுங்க. இந்த கிருபையை அவங்க பெற்றாங்க. அதனாலதான் இன்றைய வரைக்கும் அவர்களை பாக்கியவதி என்று நாம் சொல்லுகிறோம். பேரு பெற்றவளே என்று சொல்லுகிறோம். இந்த பாக்கியம் தாங்க உங்களுக்கும் நமக்கும் வரணும். நம்மளை பார்த்து நாளைய சந்ததி நம்ம பாக்கியவதி அம்மா இவங்க ரொம்ப பாக்கியவானுங்க, பாக்கியம் பெற்றவங்க அப்படி சொல்லணும் நம்மள வருகிற சந்ததி. அல்லேலூயா. இதுக்காக தான் உங்களையும் நம்மையும் தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு, அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த விசேஷமான வார்த்தைகள் இந்த லூக்கா முதல் அதிகாரத்துல தான் முதல் ஆண்டவரை துதித்து பாடினதும் அன்னை மரியாள் தான். எலிசபெத் அம்மா சொல்றாங்க, அதாவது விசுவாசித்தவளே பாக்கியவதி என்று சொல்லிட்டாங்க. நீ வாழ்த்தின உடனே என் வயிற்றில் இந்த குழந்தை துள்ளிற்று. எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான அபிஷேகம். உன்னதமானவர் முன்மே பலமா இறங்குவார். முதல் அபிஷேகம். இரண்டாவது அபிஷேகம் தான் அவங்களுக்கு பெந்தகோஸ்து நாளிலே கிடைச்சது. அதற்குள்ளாக அவர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து மகா பெரிய கிருபையை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். முதல் பாடின அந்த பாடல் தான் லூக்கா 1 46வது வசனம் பாருங்க. தமிழை படிச்சுங்க. 46:1-46 நோடமா. அப்பொழுது மரியாள் என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றது, அப்புறம் என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ரட்சகரா இருக்கிறார். அவர் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, அவர் இல்லாமல் விடுதலை இல்லை, அவர் இல்லாமல் சமாதானம் இல்லை. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். சொல்றாங்களா இல்லையா? சொல்றாங்களா இல்லையா? தேவனுடைய அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறவே கிருபை பெற்றவர்களுக்கும் அல்லேலூயா. விசுவாசித்தவளே பாக்கியவதி. தாழ்நிலை நின்ற என்னை, தாழ்மையாயிருந்த என்னை தேவன் கடைக்கண் நோக்கினார். என்னை ஒரு ஓரமாய் பார்த்தார். எங்கேயோ இருந்த நான், நம்ம பாடுறோம் இல்லையா, எங்கோ நான் வாழ்ந்தேன், எங்கேயோ நான் பிறந்தேன், ஆண்டவரே உங்களுடைய அன்பினாலே எனக்கு முத்தம் செய்தீர் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம பாடுறோம் இல்லையா. எங்கேயோ பிறந்து வளர்ந்த நம்ம எல்லாரையும் ஒன்றாய் சேர்த்திருக்கிறாரு. எத்தனை பெரிய பாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில. அன்னை மரியாள் பாடின பாடல்களுக்கு தான் இரக்கம் உள்ளவர், மகிமையானவர், மகிமையான காரியங்களை செய்தார் என்று சொல்லி முதல் பாடின பாடல் விசேஷமான ஒரு பாடல், அற்புதமான ஒரு பாடல். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது. ரட்சகராம் மீட்பராம் கடவுளை என்றென்றைக்கும் என் இருதயம் நினைக்கிறது. தேவதூதன் சொன்ன எல்லா வார்த்தைகளும் அவர்கள் நினைத்தார்கள், தியானம் பண்ணினார்கள், தேவனை மகிமைப்படுத்தினார்கள், உயர்த்தினார்கள் என்று பார்க்கிறோம். என் கிருபை உனக்கு போதும் என்ற வார்த்தைக்கும் என் கிருபை உனக்கு கிருபை பெற்றவளே நீ வாழ்க என்று சொல்கிறதுக்கும் விசேஷமான காரியங்கள் உண்டான இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். இல்லையா? சீக்கிரம் வாங்க. சங்கீதம் 11:5 வசனம். அங்க நல்ல ஒரு வார்த்தைகளை பார்த்து நாம ஜெபிக்க போகிறோம். சங்கீதம் 13:5 அல்லேலூயா. அவருடைய கிருபை பெற்றவர்கள் எப்படியா இருப்பார்கள்?
உனக்கு எனக்கு தான், நமக்கு தான். ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற அன்பார்ந்த சகோதரனை சகோதரியே, இவை நாம் ವಿಶ್ವಾಸಿப்போம். என்ன சொல்லுது? 13:5. ನಾನಂತೂ ನಿನ್ನ ಕೃಪೆಯಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ನೀನು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದರಿಂದ ನನ್ನ ಹೃದಯವು ಹರ್ಷಗೊಳ್ಳುವುದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 13:5. But I have trusted in your steadfast love, and my heart shall rejoice in your salvation. ஆமென். ஹல்லேலூயா. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன். இதுதாங்க நீங்க நானும் செய்யணும். என்ன வந்தாலும் ஆண்டவரே, என்ன போனாலும் சரி ஆண்டவரே, நீர் என் மேல் பாராட்டின அந்த கிருபை, அந்த கிருபையின் மேல நான் எப்படியா இருப்பேன்? நம்பிக்கையா இருப்பேன். நம்பிக்கையா இருப்பேன். உம்முடைய ரட்சிப்பினால், உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் களி கூறும். என்னுடைய இருதயம் ஜாய்ஃபுல்லா இருக்குது ஆண்டவரே, களி கூறுகிறது. உம்முடைய கிருபையை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய அழைப்பை நான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அந்த கிருபையின் மேலே நான் நம்பிக்கையா இருக்கிறேன். என்னை ரட்சித்தீர் இல்லையா, அதை நினைத்து 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 நான் களி கூறுகிறேன் ஆண்டவரே. அன்பின் ஆண்டவரே, இந்த சிங்காசனத்திற்கு அண்டை வருகிற வரைக்கும். ஹல்லேலூயா. இப்ரூ பாருங்க, சீக்கிரம் ஒரு வசனம் பாருங்க. அங்க கடைசியாய் எபிரேயர் 4ஆம் அதிகாரத்துல 16வது வசனம் சொல்கிறது. அங்க மேலே கீழே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவருடைய கிருபை எப்படிப்பட்டது என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுல 16வது வசனம் மட்டும் பார்ப்போம். இப்ரூ அதுல பாருங்க, தீத்துக்கு நெக்ஸ்ட் இருக்கு பாருங்க, 4ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಾಕ್ಯ, மிக அற்புதமான ஒரு வசனம். Hebrew 4:16. Let us then turn with confidence, draw near to the throne of grace, that we may receive mercy and find grace to help in time of need. ஆமென். இதாங்க முடிவு. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்பும் மாறாதது அப்படின்னு சொன்னார் இல்லையா? எது வரைக்கும்? இந்த வசனம் நிறைவேறுகிற வரைக்கும். போதுமா? ಆದ್ದರಿಂದ ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯೆಯಿಂದ ಸಮಯೋಚಿತವಾದ ಸಹಾಯವು ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆಯೂ ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರೋಣ. அல்லேலூயா. இதுக்கு தாங்க அவருடைய கிருபை நமக்கு வேணும். இதுக்காக தான். என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழ்ல படிங்க, நிறுத்தி நிதானமா படிங்க. ஆதலால் ஆண்டவரே, நாம் இரக்கத்தை பெறவும். நல்ல கவனிங்க, விசுவாசிகளுக்கு தான் சொல்றாரு, உங்களுக்கு நமக்கு தான் சொல்றாரு. ஆண்டவருடைய இரக்கத்தை ஏற்கனவே பெற்றிருக்கிறோம். மாறாக தைரியமாய் நீ நானும் வரணும்னா, ஆதலால் அவருடைய இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தை சகாயம் செய்யும். ஏற்ற காலத்துல சகாயம் செய்யும். ஏற்ற காலத்தில சகாயத்தை நாம செய்யவும், கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில சேரக்கடவும். அல்லேலூயா. இதாங்க லாஸ்ட், கடைசி. அவருடைய கிருபாசன தண்டையில சேரும் போது சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ராஜாதி ராஜாவாய் தேவாதி தேவனாய், அவருடைய வலது பாரசத்தில் ஆட்டுக்குட்டியானவராய், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராய் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறாரே, அந்த சிங்காசன தண்டையில அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே தைரியமாய் நாம் கடந்து போகும்படியாய் உங்களையும் நம்மையும் அழைக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜெபம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். என் கிருபை உனக்கு போதும். கிருபை பெற்றவளே நீ வாழ்க. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்திற்குள்ளே நீங்களும் நானும் கடந்து செல்வோம். இன்றைக்கு யாரெல்லாம் நம்ம ஜெபித்தோமோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே விசேஷமாய் தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த காலத்துல நம்ம பார்த்தோம் இல்லையா, ಉಳಲಾ ಕೃಪೆಯನ್ನು ಹೊಂದಿದ ನಾವು ಅವರ ಆಶ್ರಯವೂ ಕೂಡ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು, ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ದೇವರು ನಮಗೆ ಆಶ್ರಯವಾಗಿ ಇದ್ದಾರೆ. அல்லேலூயா. அவரே நமக்கு ஆறுதலா இருக்கிறார், அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்ம எல்லோரையும் ஆசீர்வதித்து அவர் நடத்துவார். தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆశ్రయము நீனே యేసయ్యా, நீனே యేసయ్యా. ఆశ్రయము నీనే యేసయ్యా, నీనే యేసయ్యా.
அடைக்கலமே நீதான் இயேசுவே என் ஆதாரம் நீயே இயேசுவே அடைக்கலமே நீதான் இயேசுவே என் ஆதாரம் நீயே இயேசுவே கை உயர்த்தி ஆராதனை ஆராதனை உமக்கே என் ஆராதனை 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 உமக்கே என் ஆராதனை நம்ம எல்லாருமாய் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பரலோக நல்ல பிதாவே, Our most holy and loving Heavenly Father, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய கிருபை நாளுக்காக, இரக்கத்தின் நாளுக்காக, தயவுக்காக நன்றி சொல்கிறோம். we thank you for your most gracious, merciful and favored day that you've given to us. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர். For you promised us that my grace is sufficient for you. கிருபை பெற்றவளே, கிருபை பெற்றவனே, நீ வாழ்க என்று சொன்னீர். For you told greetings, O favored one, to us. ஆண்டவரே, தேவனுடைய கிருபை வரங்களும் For all the gifts of God நீர் அழைத்த அழைப்பும் and for your calling, ஒருபோதும் மாறவே மாறாத ஆண்டவரே. they all are irrevocable, Lord. இங்க வந்திருக்கிற எங்க எல்லாரையும் ஆண்டவரே நீர் எதற்காக அழைத்தீரோ For all of us who have come here and you've called us for a purpose. அந்த திட்ட தீர்மானங்களை எங்கள் வழியாய் நீர் செய்து முடிக்கிறீர். அதற்காய் நன்றி சொல்கிறாங்க. And we give you thanks and believe that you will fulfill all of your purposes through all of us. அழிந்து போகிற எங்கள் நாவு வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீரே, அதற்காய் நன்றி ஆண்டவரே. Lord, we give you thanks that with our destroying lips you glorified your name. அழிந்து போகிற எங்கள் கை கால்களை கொண்டு உம்முடைய பணியை செய்து வைத்தீரே, அதற்காய் நன்றி சொல்கிறாங்க. With our hands and legs that will fade away, you glorified your name by doing your service for us. எங்க வாழ்க்கையில உம்முடைய கிருபை கடைசி நாள் வரைக்கும் அடைக்கலமாய் ஆதரவாய் இருக்கிறதற்காக நன்றி சொல்கிறாங்க. We give you thanks that your grace and favor will continue to be with us as our comforting sheep till the உம்முடைய end of our அன்பு lives. கரத்திலே எங்கள் ஆவி ஆத்துமா சரீரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Into your loving hands we surrender our soul, spirit and body. உம்முடைய அநாதி தீர்மானத்தின் பிரகாரம் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும். With your amazing fulfillment in our life, you lead, protect and guide us. இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்த தேவன் இனிமேலும் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி The ஆண்டவரே. Almighty God who was with us all these days, we believe you will continue to be with us. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய கிருபையும் நன்மையும் என்னை தொடரும் என்று சொன்னீர் ஆண்டவரே. As you have told, that surely goodness and mercy will follow us all the days of our life. எங்கள் வாழ்நாள் எல்லாம் உம்முடைய கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபையாலே எங்களை வழிநடத்துகிறதற்காய் நன்றி. Lord, let your grace and mercy follow us all the days of our lives. நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் உம்முடைய கிருபையை அடைந்தவர்களாய் கடந்து போக கர்த்தர் கிருபை செய்யும். Lord, you be gracious upon us that when we might be the favored people who attain your grace every day. துதி கனம் மகிமை உமக்கே நாங்கள் We தருகிறோம். give you all the glory, honor and praises. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. In the name of our Lord Jesus Christ we pray. சொல்லுங்க எல்லாரும் ஆமென். ஹalleluya. praise the Lord. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்றைக்கும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழிகாட்டு நம்ம எல்லாருக்கும் முன்னும் காவலா இருக்க பின்னும் காத்து நடத்த நமக்கு மேலும் அவர் நம்மை அனுதினமும் வழிநடத்த இந்த மாதத்துல பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என்றைக்கும் சதா காலமும் நம்ம எல்லாரோடும் கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு அருமையான பாடலை நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நம்ம பாடுவோம். ஆண்டவர் தாமே நம்ம எல்லாரையும் ஆசீர்வதித்து நடத்துவார். அல்லேலூயா. அவர் கிருபை. ஆமென். சொல்லுங்க, அவர் கிருபை. அவர் கிருபை எனக்கு போதும். எனக்கு போதும். ஆமா, அது வந்தாலே போதுமா, நமக்கு எல்லாமே முடிஞ்சிடும். ஆகவே இந்த நாள்ல கேட்ட செய்தியின்படி கிருபை பெற்றவர்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு பிளஸிங் ஆயிருந்தாங்க. நாமும் அதே பிளஸிங் பெறணும்னா அவர் கிருபை நமக்கு போதும். ஆகவே ஒரு பாடல், தெரிந்த பாடல் தான், கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம், கிருபையே கிருபையே கிருபை சொல்லி இந்த பாடலை பாடி தேவனுடைய கிருபை ஒவ்வொரு நிமிஷமும் பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்துவார். Thank you, Lord.
ஆமென். கொஞ்சம் அதுல இல்ல, கேட்டாங்க, கேட்டாங்க பாடலாம். எல்லாரும் செஞ்ச பாடலாம். பிரியவனாக்கியது உங்க கிருபை. பேரொளி அழைத்தது உங்க கிருபை. ஆமென். பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. நீதிமானை மாற்றிய உங்க கிருபை. நிச்சயத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நம்மை நீதிமானாக்கியது உங்க கிருபை. நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை, 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 கிருபை. கிருபையாலே இதோ, தேவ கிருபையாலே இதோ, கிருபையாலே இதோ, தேவ கிருபையாலே இதோ. கிருபை, 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 கிருபை. கிருபை, 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 கிருபை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த தேவ கிருபை நமக்கு போதுமா? அதை நம்ம எல்லா விதத்திலும் நடத்தும். அப்ப இந்த காரியம் நடக்கிறதா அன்னை மரியாள் வேதத்தை படிச்சு நிற்கும் போது எப்படி தேவதூதர் வந்து கிருபை பெற்றவளே என்று சொன்னாரோ, அதே போல அந்த கிருபை பெறணும்னா நாமும் ஒவ்வொரு நாளும் அவர் சமூகத்திலே வேதத்தை படித்து தியானித்து அதன்படி நடக்கும் போது பாக்கியவதிகளாய் நாம் பேர் பெறலாம். அது வந்த யாவரையும் கட்ட நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள். சொல்லுங்க, God bless you all. Thank you, thank you, thank you, thank you. நன்றி எல்லாருக்கும் நன்றி. Thank you, Jesus.